அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற பரிகாரம் ஏலக்காய் பரிகாரம். இந்த பரிகாரம் எதற்கெல்லாம் பயன்படும் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். தேவைப்படுபவர்கள் அதாவது இப்ப சொல்கின்ற விஷயங்கள்ல உங்களுக்கு எது தேவையோ அதற்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பொதுவாக ஏலக்காய் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சுகந்த திரவியம். முன்காலங்களில் இந்த சுகந்த திரவியங்களை ரொம்ப விரிவாக அதாவது அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க. தாம்பூலத்தில் முக்கியமாக இந்த ஏலக்காய் மற்றும் கிராம்பு, பச்சை கற்பூரம், வெற்றிலை, பாக்கு, ஏலக்காய், கிராம்பு மேக்சிமம் இதை பயன்படுத்துவாங்க. அதற்கு பிறகுதான் பச்சை கற்பூரம். ஆனால் இது கம்பல்சரி பயன்படுத்துவாங்க. பச்சை கற்பூரம் சமையல்களில், அதுவும் குறிப்பாக தெய்வங்களுக்கு நைவேத்தியம் வைக்கின்ற சமையல்களில் இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துவாங்க. எப்படியாக இருந்தாலும் இந்த சுகந்த திரவியங்களை சுவாமிக்கு அதிகமாக பயன்படுத்துவது, சுகந்த தைலங்களை விளக்கில் விட்டு ஏற்றுவது, இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ இந்த ஏலக்காய் எதற்காக நாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எல்லா விதமான தகுதிகளும் இருக்கு. இன்க்ரிமெண்ட் வருவதற்கு உங்களுக்கு எல்லா விதமான தகுதிகளும் உண்டு. ஆனால் உங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதாவது யாரோ மத்தியில் நடுவில் பூந்து அதை உங்களுக்கு கொடுக்க விடாமல் கெடுக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் மற்றும் உங்களுக்கு அதிகப்படியாக பணவரவு வரணும். அந்த பணவரவு வேலையில் நல்ல ஒரு சம்பளம் வந்தால்தான் அந்த பணம் என்பது உங்களுக்கு வரும். இந்த மாதிரி அந்த சம்பளம் உயரணும். பொதுவாக இந்த இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கு அப்படின்னு நாம் பொதுவாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும். அந்த வேலை நடக்கவே மாட்டேங்குது, ரொம்ப இழுபறியாக இருக்குது, இழுத்தடிச்சுட்டே இருக்குது. அதற்கு இந்த ஒரு பரிகாரம் பயன்படும். அதற்கு பிறகு உங்களுடைய புத்தி கூர்மையாக இருப்பதற்கு. சிலர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் சோம்பேறியாக இருப்பாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. குறிப்பாக வீட்டு வேலை கூட செய்ய மாட்டாங்க. ஆஃபீஸில் போனாலும் வேலை என்பது அவர்களுக்கு ஓடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்வதற்கு, இப்படி வேலையில் இருக்கின்ற பிரச்சனைகளை போக்கி தனவரவை பெருக்கிக் கொள்வதற்கு இந்த பரிகாரம் என்பது நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நீங்கள் இரவில் தூங்கும்போது ஒரே ஒரு ஏலக்காயை உங்களுடைய தலகணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்குங்க. காலையில் எழுந்த பிறகு காலையிலிருந்து இரவுக்குள்ள அந்த ஏலக்காயை ஏதோ ஒரு நேரத்தில் நல்லா கடித்து, அந்த சாறு இருக்கும் இல்லையா, அதை மென்று மிழுங்குங்க. மொத்தமாக கடித்து மென்று மிழுங்கணும். அந்த ஏலக்காய் முழுவதும் நீங்கள் சாப்பிடணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு ஏதாவது கிரக தோஷங்கள் இருந்தால் அந்த கிரக தோஷங்கள் படிப்படியாக இந்த ஏலக்காயை நீங்கள் இந்த மாதிரி செய்வதின் மூலமாக குறைய ஆரம்பிக்கும். இப்படி செய்துட்டு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 ஏலக்காயை எடுத்து இந்த மாதிரி ஒரு கவர்லையோ அல்லது ஒரு பேப்பர்லையோ உங்களால் எப்படி முடியுமோ அப்படி நீங்கள் உங்ககிட்டயே வச்சுக்கணும். பெண்களாக இருந்தால் அவங்களுடைய பர்ஸு, ஹேண்ட்பேக் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆண்களாக இருந்தால் மேல் பாக்கெட்டு, கீழ் பாக்கெட்டு, பின்புறம் இந்த மாதிரி நாபிக்கு கீழ் பகுதியில் வைக்கக்கூடாது. மேல் பாக்கெட்டில் இந்த மாதிரி அவங்க கிட்டேயே இந்த 5 ஏலக்காயை அப்படியே வச்சுட்டு இருக்கணும். இந்த 5 ஏலக்காயில் ஏதாவது சில ஏலக்காய்கள் அப்படியே விரிஞ்சு அதில் இருக்கக்கூடிய விதைகள் வெளியில் தெரியும் போது அதை மட்டும் எடுத்துட்டு வேற ஏலக்காயை வச்சுக்கலாம். எடுத்த ஏலக்காயை கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த மாதிரி 5 ஏலக்காயை உங்ககிட்டயே நீங்கள் வச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்பொழுதும் சுறுசுறுப்பு என்பது ஏற்படும். எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு புத்தி கூர்மை என்பது ஏற்படும். நல்ல ஒரு தன வரவு என்பது ஏற்படும். இப்படி இந்த ஏலக்காயின் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களுக்கு நாம் பரிகாரத்தை பண்ணிக்கலாம். குறிப்பாக இந்த ஒரு பரிகாரம் அப்படின்றது வேலை சம்பந்தப்பட்ட, தன சம்பந்தப்பட்ட பரிகாரம். இன்க்ரிமெண்ட் எனக்கு கிடைக்கல, வருடம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் கொடுக்க மாட்டேன்றாங்க. எனக்கு சம்பள உயர்வு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள், தனவரவு எனக்கு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைவரும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம்.
இப்போ வந்து தினம்தோறும் ஒவ்வொரு ஏலக்காய் நீங்கள் வந்து தலகணைக்கு அடியில் வச்சுட்டு படுக்கணும். காலையில் எழுந்து சாப்பிடணும். காலையில் சாப்பிட முடியல அப்படின்னா அந்த நாள் முழுக்க ஏதோ ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் மென்று விழுங்கணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு என்பது உண்டாகும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.